வாங்க மகிழ்ச்சி சார். என்ன இந்த பக்கம் கோட்டை எழுதிட்டு போலன்னு வந்து சார். இல்ல பாருங்க நிறைய டிசைன் இருக்கு. இந்த புக்லையும் நிறைய இருக்கு. பார்த்து ஒரு மாடல் ஓகே பண்ணீங்கன்னாக்கா அளவு எடுத்துடலாம் சார். கொஞ்சம் இருங்க. உங்களை வர சொன்னது யாரு? அப்பதான் வர சொல்லி சொன்னாங்க. மிஸ்டர் மொய்தீன், நீங்க கடைக்கு போங்க, நான் அங்க வரேன். சரி சார். நான் என்ன காவிய கட்டிட்டு காசி ராமேஸ்வரம் போறேன்னு நான் சொன்னேன்? இல்ல கல்யாணமே வேணாம்னு சொன்னா? பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்றேன். பிரபா கொஞ்சம் இருங்க. பொண்ணு வீட்டுல அவசரப்படுறாங்க. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது தம்பி. ஏமா இவங்கதான் உலகத்திலே கடைசி பொண்ணா? வேற பொண்ணே கிடைக்காதா? நான் அப்படி சொல்லல, நீ கொஞ்சம் பொறுமையா கேள. உனக்கு அந்த பொண்ணுக்கும் எல்லா பொருத்தமும் அமைஞ்சிருக்குது. இப்ப 4 மாசத்துக்குள்ள உங்க கல்யாணம் நடக்கலன்னா உனக்கு கல்யாண நேரம் வரதுக்கு இன்னும் 7 வருஷம் ஆகுமாமே. யார் சொன்னது? அந்த ஜோசிக்காரன் சொன்னா. ஏமா யாரோ சொன்னதை நம்புறீங்களே, உங்க மக சொல்றதை நம்ப மாட்டீங்களா? ஏமா தம்பி அவங்க கிட்ட பொண்ணு பார்க்க வரதா சொல்லிட்டேன்பா. வரலன்னு சொல்லுங்க. அப்படி இல்ல பிரபா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு. அம்மா, கல்யாணங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயம். எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சும் பிடிவாதமா எனக்கு பண்ணி வைக்க பாக்குறீங்களம்மா. உங்க மக சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மீனாக்கு அவ மனசு போல ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காரு. எனக்கு முதல்ல கொஞ்சம் பயமா தான் இருந்தது, நம்ம பொண்ணு வாழ போற இடம் இப்படி இருக்குமோன்னு. இப்ப என்ன, ஜஸ்ட் அவளோட அட்ரஸ் மட்டும்தான் மாறி இருக்கு. நம்மளை விட பத்திரமாவும் பாசமாவும் பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு புது சொந்தம் கிடைச்சிருக்கு. She is very lucky. Yes, definitely. ஆனா உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் எங்க வீட்டுல பயந்துகிட்டு தானே இருக்காங்க. பயந்துகிட்டாவது இருக்காங்கல்ல. எங்க வீட்டுல நீ வந்ததுக்கு அப்புறம் பயந்துட்டு போய் சேர்ந்துட்டான். என்ன நோய் நொடியோ? என்னாலயா? நோய் நல்லா இருக்க. இந்த வாய். அத்தா பாத்தியா? மீனா வந்து பாரு, நகல பாரு. இது மாமா ஸ்பெஷலா உனக்காக சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. இன்னொன்று இருக்கு, இதோ டயானா டிசைன். டயானாக்காக லண்டன்ல டிசைன் பண்ணது. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இதெல்லாம் உனக்கு ஒண்ணும் பிடிக்கலையா? வேற ஏதாவது வேணுமா? இல்லப்பா, அத்தானோட போட்டோவை ஷெல்ஃப்ல வச்சிருந்த காணோம். காணுமா? வேற யார் எடுத்திருப்பா? இந்த வால் தான் எடுத்திருப்பா. எடுத்தியா? கொடுத்துரு. அக்கா அடிக்கலன்னா நான் கொடுக்குறேன். ஏன் போட்டோல ஏதாவது பென்சிலால கட்டையா மீச ஏதாவது வச்சிருக்கியா? இல்லப்பா, பின்ன ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறதுக்காக எடுத்துட்டு போனேன். கொடுத்துரு. வாங்கிக்கோ. ஏய் மாப்ள சூப்பரா வேணடி குடுத்துற வச்சிட்டே குடும்பம் நடத்தலாம். நான் தர மாட்டேன் போ. எங்க கூட இருந்து அழுதுறவா. பாருங்கப்பா எப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. பரவாயில்லம்மா, போட்டோ தானே, அதெல்லாம் விடு. அத்தான் உனக்கு தானே. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு சாப்பிடாம ராத்திரி பூரா கோச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்காண்டா ராஜா. சரி வா பேசிக்கலாம். பிரபா என்னப்பா இதெல்லாம்? வா வீட்டுக்கு போலாம். நீங்க போங்க, நான் வரல. ஏன்? மனசரியிலப்பா. இப்போ என்ன ஆச்சு? அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாங்க, சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டுல இருந்த சந்தோஷமா போயிடுச்சு. வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு பிடிக்கல. சட்டை ஏமா கசங்கி இருக்குன்னு கேட்டா கல்யாணம் பண்ணி கேட்கறாங்க. சாப்பாடுல ஏமா உப்பு இல்லைன்னு கேட்டா கல்யாணம் பண்ணி கேட்கறாங்க. இப்படி தொட்டத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க தொந்தரவு பண்றாங்க. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ தான் அவங்களை புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க. நமக்கு அம்மா அப்பாவோட சந்தோஷம் தான் முக்கியம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? பொண்ணு பாருங்கிறாங்க. உனக்கு என்ன? இப்போ கல்யாணம் வேணாம் அவ்வளவுதானே? அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுவோம். பிடிக்காத பொண்ணை கட்டாயப்படுத்திய கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. நல்ல பொண்ணை பார்க்கறதுக்கு 4 ஆகும். அதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும். அட்டென்ட் பண்ணா பாஸ் பண்ணிட போற. உன் ஆம்பிஷனும் சால்வ்டு, அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இது ஏன்டா ஒரு பெரிய விஷயமா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? பிரபா அவன் சொல்ற ஐடியா எனக்கு ரொம்ப பெட்டரா தான் தோணுது. வா போய் பொண்ணை பார்க்கலாம். நம்ம அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக தான் ஒத்துக்கடா பிரபா. வா ப்ளீஸ். அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுவோம். அம்மா, அந்த பொண்ணோட அட்ரஸ். அவளை பார்க்க போறியப்பா? இதோ கொண்டு வரேன். அவ பேரு மீனா. அட்ரஸ் தரேன். கொள்ள அழகு போயே, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு.
தம்பி, நீ அப்பாவோட கார் எடுத்துட்டு இப்பவே புறப்படு. வெடியறதுக்குள்ள போய் சேர்ந்துடலாம். துணைக்கு ராஜாவையும் முருகனை கூட்டிட்டு போ. மாமா ஃபேக்டரி போறதுக்குள்ள அவரை நீ பாத்துடலாம். இந்த அட்ரஸ் கூட தேவையில்லை. அந்த ஊர்ல போய் ராமநாத வீடு எதுன்னு கேட்டா சின்ன புள்ள கூட சொல்லிடும். இத பாரு, அவருக்கு மஞ்சுன்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அது கொஞ்சம் வாயாடியா. அது ஏதாவது உன்னை கேலி பண்ணிச்சுன்னா நீ கொஞ்சம் தப்பா எடுத்துக்காத. என்ன இருந்தாலும் மச்சி நிச்சுதானே. இந்த விஷயத்த நான் உங்க அப்பா கிட்ட சொல்லணும். எங்க உங்க அப்பா? சரி சரி, நான் அவரை தேடிக்கிறேன். நீ புறப்படு. என்னங்க? அன்புள்ள மீனாவுக்கு நீங்க எனக்கு பொருத்தமான மனைவியா இருப்பீங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்து கலெக்டர் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற லட்சியத்தோட நான் இருக்கேன். அம்மா அப்பா கட்டாயத்தினால அவங்க சந்தோஷத்துக்காக தான் நான் உங்களை பொண்ணு பார்க்க வரேன். இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சப்போ பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடியா கொடுத்தாங்க. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி சொன்னா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு தெரியும். அதனால நான் உங்களை பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றதை விட நீங்க என்ன பார்த்துட்டு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நீங்க செய்யற இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஏய், எனக்கு கல்யாணம் ஆக போகுது தெரியுமா? அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. பிடிச்சிருக்குல? அத்தா மேல கண்ட பொண்ணுங்கெல்லாம் கண்ணு வச்சுட்டாங்க தெரியுமா? அத்தானுக்கு திருஷ்டி போட்டு வச்சிடலாம். அத்தா, நீங்க நல்ல பிள்ளையா இங்கே இருப்பீங்களா? நான் அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவேனா? திரும்பி பார்க்க கூடாது. ஐயோ அத்தா, இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது. ஐயோ அத்தா, நீங்க ரொம்ப மோசம் அத்தா. நான் இங்க இருந்தேன்னா நீங்க ஏதாவது கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால நீங்க இங்கே இருங்க. நான் அந்த ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? யாரு? வரேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ப்பா. யாரு? வரேன்னு சொல்றேன்ல. ஐயோ, ரொம்ப தொல்லையா இருக்கே. யாரு? வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அத்தா, நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு வந்தீங்கல்ல, அதை பார்க்கலான்னு பின்னாடியே வந்துட்டேன். ஐயோ ஐயோ அத்தா. அக்கா அக்கா, மேல அத்தா வந்திருக்காரு. மாப்பிள்ளை வந்திருக்காரா? ஆமா. நீ சீக்கிரமா காஃபி போடு. அப்புறம் ஓ இஷ்டத்துக்கு நீ சக்கரை போடாத. சக்கரை தனியா எடுத்துட்டு வா. அவரு டேஸ்டுக்கு போட்டுக்குவாரு. சீக்கிரமா வா, மறந்துடுறேன். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மேல அத்தா வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாமா, அத்தானுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மஞ்சு இங்க வா. ஐயோ, இதெல்லாம் எடு. காலையிலேயே என்ன கேட்கல. என்ன? மேல அத்தா வந்திருக்காரு. ஆமா, போ சீக்கிரம். அத்தானுக்கு கடிஜோக்கெல்லாம் சொல்லி போர் படாது பாரு. நீங்க ரெண்டு பேரும் இங்க விளையாடிட்டு இருக்கீங்க. மேல மாமா வந்து அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போங்க. என்ன அத்தா வந்திருக்கா? ஆமா. என்ன பாப்பா, வாட்ச்மேன் மாதிரி வாசல்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்திருக்கோம். மாமா எப்படி வந்தாரு? என்ன மாமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? மேல அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோச்சுக்கு போறாங்க. வாங்கப்பா, வாங்க. போய் பார்த்துட்டு வந்து ஆடலாம். என்ன எல்லா இடத்துலயும் பாத்தியா? மாப்பிள்ளை இருக்காரா? ஐயோ, எங்கதான் இருக்க? ஐயோ,
இங்க இங்க என்னங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், மாப்பிள்ளை இல்ல, போட்டோ தான் இருக்கு, பாருங்க. ம். இப்ப கீழே வந்து கலாட்டா பண்ணாதீங்க, இல்ல. அவ அழுதுருவா. இரு, இரு. அத்தா எங்க? இருக்காரு இருக்காரு, பத்திரமா தான் இருக்காரு. இருக்கட்டும், நீங்க மட்டும் வரீங்க? இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்க எங்க இருக்காரு? போட்டோல உள்ள பத்திரமா இருக்காருல்ல. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.